வணக்கம். நான் உங்கள் சாரா கௌதம். சிகை கொற்றான் தமிழனும் எகிப்தியனும் உறவாட உருவான மகா படைப்பே நைல் நாகரிகம். மதுரை வரை பாய்ந்தோட அழிந்தும் அழியாமலும் வரலாறு படைக்கும் சிகை கொற்றான். இப்படிக்கு சாரா கௌதம். ஓகே, இப்போ நம்ம ஒரு 2 வீக்ஸாக வந்து சிகை கொற்றான் அப்படின்ற பேரை வந்து நீங்கள் ஒரு வரலாற்று ஆய்வாளராக இருந்தாலோ இப்படி இல்லை அப்படின்னா வரலாறு மேலே உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தாவோ இந்த டேர்மை நீங்கள் வந்து இப்போ ஒரு 2 வீக்ஸாக கேட்டுகிட்டே தான் இருப்பீங்க. சிகை கொற்றான் அப்படின்ற இந்த பெயர் வந்து எகிப்தில் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமாக நம்மளுக்கு தெரிய வர்றது என்னவென்றால் தமிழனும் எகிப்தியனும் உறவாடி இருக்கான் அப்படின்ற அந்த விஷயந்தான் நம்மளுக்கு தெரியுது. பிரமிட் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மகா மலைப்பாக இருக்கும். அப்போ நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருந்த ட்ரேட் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. அதுதான் நான் உங்களுக்கு மகா படைப்பே நைல் நாகரிகம் மதுரை வரை பாய்ந்தோட அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நைல் இருக்கிறது ஈஜிப்டில், மதுரை இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில். அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளிசிட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த வேர்ட்ஸ் போட்டிருக்கேன். அழிந்தும் அழியாமலும் வரலாறு படைக்கும் சிகை கொற்றான் அப்படின்னு ஏன் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா நம்மளோட வரலாறு நிறையவே வந்து அழிக்கப்பட்டுருச்சு அண்ட் ஆல்சோ அழிஞ்சிட்டும் இருக்குது. ஸோ அழிந்தது நம்மளுக்கு தெரியலை. இப்போதைக்கு என்ன எஞ்சிருக்கோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வரலாறை நம்ம ரீக்ளைம் பண்ணி கொண்டு வந்துட்ருக்கோம். அதனால தான் அழிந்தும் அழியாமலும் வரலாறு படைக்கும் சிகை கொற்றான் அப்படின்ற வார்த்தையை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கவிதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.